நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் எல்லா நாளும் ஒரே மாதிரி அமையிறதே கிடையாது. ஒரு நாள் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பயங்கரமாக இருக்கும், ஒரு நாள் ரொம்பவே பயங்கரமாக இருக்கும், ரொம்ப பேடாக இருக்கும். அது நாட்களாக இருக்கலாம், வாரங்களாக இருக்கலாம், மந்தாக இருக்கலாம். இந்த மாதிரி வெயில் இருந்தால் தான் அந்த நிலோட அருமை தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஃபெயிலியர்ஸ் நம்மளை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். சில டைமிங்கில் அப்பப்போ எட்டி பார்க்கும், நிறைய நேரங்களில் நம்ம கூட ஒட்டி பிறந்த ரெட்டை பிறவி மாதிரி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். எதை தொட்டாலும் ஃபெயிலியராக இருக்குப்பா, எதை பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது, என்ன தான் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளோட நம்ம வாழ்க்கை பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்லா தானே உழைச்சேன், நல்லா தானே எல்லாத்தையும் பண்ணேன், ஆனால் இருந்தாலும் என்னால் அதை சக்ஸஸ் பண்ண முடியலையே அப்படின்ற வருத்தங்கள்லாம் இருக்கும். எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் இது அப்ளிகபிள் ஆகும். சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும், உங்கள் வாழ்க்கை கனவுகள் வரைக்கும் இந்த ஃபெயிலியர் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஃபெயிலியர் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஸோ ஃபெயிலியர் தான் சக்ஸஸ்க்கு ஒரு முதற்படின்னு சொல்லுவாங்க. ஃபெயிலியர் தான் எப்போவுமே நம்மளுக்கு நிறையா பாடத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்ச விஷயம். ஓகே, அந்த ஒரு வார்த்தைகளை நம்ம இந்த வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணிட முடியாதுல்ல. அப்போ எப்படி இதெல்லாம் டீல் பண்ணுறது? ஒரு மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய, மனசை சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு ஃபெயிலியர், தோல்வி நமக்குள்ளே வருது அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி நண்பா ஹேண்டில் பண்ணுறது? அந்த கேள்விக்கான பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக அமைய போகுது. தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான ஒரு தீபாவளி வாரத்தை கடந்திருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ரொம்ப பிரைட்டாக, நீங்கள் வெடிக்கிற மத்தாப்புலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பிரைட்னஸ் மாதிரி, ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த பிரைட்னஸ் மாதிரி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஒரு சில பேர் நம்ம மனசில் கஷ்டங்களோடு நம்ம தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு தெரியுது, கேட்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அது எதுவாக இருந்தாலும் அது எல்லாம் அது மாறி போகும், அது கடந்து போகும். அந்த கடந்து போன பாதையில் உங்கள் வாழ்க்கை வெற்றி பாதையாக பூக்களாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து முயன்று கொண்டே இருங்கள். உங்களோட சப்போர்ட் தாங்க ரொம்ப முக்கியம். உங்களோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இது வரைக்கும் முழுக்க ஒரு 150 பக்கத்தில் எபிசோட்ஸ் நம்ம முடிக்க போகிறோம். அந்த எல்லா எபிசோட்ஸ்லையும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட, ஒரு ஆசையோட, உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்தை என்னால் கொடுக்க முடியும் ஒரு என்ன சொல்கிற ஒரு ஆவலோடு நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். முழுக்க என்னோடய ஓன் டைமிங்கில் ஃப்ரீயாக கம்ப்ளீட்டாக அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் நீங்கள் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களோட 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை மாதிரி எனக்கு நண்பர்கள் கிடைத்த மாதிரி உங்களுக்கு தெரியாதவங்க, எனக்கு தெரியாதவங்க வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை நம்மளால் ஏற்படுத்த முடியுன்றதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாதுங்க. அதை நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் திருப்பி சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள், 5 ரேட்டிங்ஸ் கொடுங்க. ஓகே, இன்றைக்கி டாப்பிக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி டாபிக் தீபாவளிக்கு அப்புறம் என்னப்பா ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய நேரங்களில் நம்ம கடந்துக்கிட்டே இருப்போம், நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். வாழ்ந்துக்கிட்டு போகும்போதே ஒரு சின்ன இடத்துல தடுக்கல் வரும். ஸோ நிறைய இடங்களில் நம்ம தடுமாறுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம், நம்மளை அந்த ஃபெயிலியர் துரத்திக்கிட்டே இருக்கும். நல்லா தான் உழைச்சிருப்போம், நல்லா எல்லா எஃபோர்ட்டும் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ணலான்னு இறங்கியிருப்போம். ஆனால் கடைசியில் அது தோல்வியாக அமைஞ்சிருக்கும். இது முக்கியமாக நம்ம எக்ஸாம் தோல்வியில் ஆரம்பித்து நமக்கு வேலை கிடைக்காதலேருந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே, ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், பட் ஆனால் என்னால் அதை அச்சீவ் பண்ண முடியலையே, எல்லாமே நான் கரெக்டாக தான் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் ஃபைனலி நம்மளால் அதை பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துக்க முடியலையே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எல்லாமே ஃபெயிலியராக இருக்குது, தொட்டதெல்லாமே எல்லாமே தொடரவே மாட்டுது, எல்லாமே கீழே விழுகுது, இப்படின்ற மாதிரி நிறைய புலம்பல்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அந்த இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அண்டர்ஸ்டாண்டிங் எ ஃபெயிலியர். ஸோ ஒரு கோட் இருக்குது, இஃப் யூ கேன் மீட் வித் ட்ரம்ப் அண்ட் டிசாஸ்டர் அண்ட் ட்ரீட் தோஸ் டூ இம்போஸ்டர்ஸ் ஜஸ்ட் த சேம் சொல்லுவாங்க. வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, ரெண்டையும் சேமாக நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ தோல்விகள் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. தோல்விகள் தான் வெற்றிக்கான படிக்கட்டுகள். தோல்விகளிலிருந்து தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும். தோல்விகளிலிருந்து தான் நம்ம நிறைய தைரியத்தையும் வளர்த்துக்க முடியும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி எத்தனையோ கருத்துக்கள், எத்தனையோ விடுகதைகள், எத்தனையோ பொன்மொழிகள், எத்தனையோ சென்டென்சஸ் இருந்தாலும் நமக்கு அந்த ஃபெயிலியர் வரும்போது லைட்டாக அப்படி பெயின் இருக்க தான் செய்யும். என்ன ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்கும்போது
நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறது, எப்படி மேனேஜ் பண்ணுறது ஃபெயிலியரை? ஃபஸ்ட் எடுத்தோன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெகக்னைஸ் அண்ட் அக்செப்ட் யுவர் எமோஷன்ஸு. ஃபெயிலியர் வந்து வலிக்குங்க, கஷ்டப்படுங்க. ஃபஸ்ட் எடுத்தவொடனே கண்டிப்பாக கஷ்டப்படும். எல்லாருக்கும் உடனே நான் வந்து புத்தா, என்னது எல்லா ஃபெயிலியரையும் என்னை சுற்றி வர்ற எல்லா கஷ்டத்தையும் நான் ஈஸியாக எடுத்துக்கிட்டேன், ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பேன், துன்பம் ஒரு வேளையில் சிரிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி, திருவள்ளுவர் அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னா முடியாதுங்க. ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும். ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணணும். ஆமாம், ஸோ நம்ம கஷ்டப்படுறோம், இந்த ஃபெயிலியர் என்னை கஷ்டப்படுத்துது அப்படின்ற மாதிரி உங்களோட ஃபீலிங்ஸை ரெகக்னைஸ் பண்ணணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். ஓகே, நம்ம அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போகும்போது அது பெருசாக வளர தான் ஆரம்பிக்கும். ஸோ டோன்ட் ஹவவர் டுவெல் ஆன் இட் ஃபார் டூ லாங் சொல்லுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் ஒரு ஃபெயிலியர் வருது, கஷ்டப்படுறீங்கன்னா ஃபீல் பண்ணிவிடுங்க, முடிச்சுடுங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப நாள் அப்படியே நம்ம வந்து ப்ளேம் பண்ணிக்கிட்டு இது என்னால் தான் நடந்துச்சு, சரியில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்று பண்ணும்போது அது வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திடும். அதனால் உங்களுக்கு ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா அது அந்த நேரத்தில் நல்லா ஃபீல் பண்ணிடுங்க, கஷ்டப்படுங்க. கஷ்டப்பட்டு அதை நீங்கள் ரியலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்கள் மனசில் ஆமாம் இது நான் நடந்துருச்சு, ஓகே அப்படின்ற மாதிரி உங்கள் வலியை கடக்கும் பொழுது தான் உங்களுக்கான வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஸோ வழியை கடக்கும் பொழுது தான் வழி பிறக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. ஸோ அந்த வலி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தெளிவாக. ஸோ அந்த பெயின்லேருந்து நீங்கள் லெசன் நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. நிறையா லேர்ன் பண்ண பின்னாடி அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணிடணும். ஸோ செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா, டோன்ட் மேக் இட் பர்சனல். ஸோ ஏன் வந்து நிறையா பேர் வந்து ஃபெயிலியரை வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க, ஃபெயிலியர்னால ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அவங்க பர்சனலாக எடுத்துக்குவாங்க. ஸோ என்னால் தான் நடந்துச்சு, நான் சரியே கிடையாது, எனக்கு எதுவுமே நடக்காது, இது என்னடா வாழ்க்கை, இப்படி தான் இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அவங்களுக்குள்ளேயே ஒரு செட்பேக் வச்சுக்குவாங்க, அவங்களே திட்டிக்குவாங்க. ஸோ இன்ஸ்டெட் இட்ஸ் இஸ் சம்திங் தட் யூ எக்ஸ்பீரியன்ஸ் டஸ்ன்ட் சேஞ்ச் த ரியல் யூ. ஸோ உங்களுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் பர்சனலாக எடுத்துகிட்டு போகும்போது உங்களை மேலும் அதை ஹர்ட் பண்ண தான் ஆரம்பிக்கும். ஸோ ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலும் சக்ஸஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களோட வாழ்க்கையில் ஒரு அங்கம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ எம் அ சக்ஸஸ், ஐ எம் அ ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ரெண்டையுமே நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டு போகும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம பர்சனலாக நம்மளால் தான் இப்படி நடந்துருச்சு, நம்மளை வந்து நம்ம செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நம்மளோட இன்னொரு பாட்காஸ்ட் கூட இருக்குது, ஸோ செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி செல்ஃப் டவுட்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளால் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணவே முடியாதுல்ல. ஸோ அதை பண்ணிடவே கூடாது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, டோன்ட் வரி வாட் எனி ஒன் எல்ஸ் வில் திங்க். இது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும் நம்மளுக்கு. ஐயோ தடுமாறிட்டோமோ. ஸோ ஒருத்தன் பஸ்ஸில் வந்து ஒரு கூட்டமான பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல, சடனாக பஸ்லேருந்து கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த பின்னாடி உடனே வச்சு நம்மளுக்கு என்ன அடிபட்டுருக்குன்றது பார்க்க விட்டுட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு யாராவது நம்மளை பார்த்துட்டானான்னு சொல்கிற நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஈவன் நம்மளே அப்படி தான் நினைப்போம். நம்ம லைட்டாக விழுந்துட்டாலும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலும் அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க, இது ஆயிடுமோ அது ஆயிடுமோ, அப்படி தான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன நடந்திருக்கு, நமக்குள்ளே என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நம்மளோட சக்ஸஸ் என்ன, நம்மளோட ஃபெயிலியர் என்ன அப்படின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தோன்னாவே இதெல்லாம் அந்த ஃபெயிலியர்லாம் ஈஸியாக கடந்து போயிடலாங்க. ஸோ ஐயோ நம்ம இந்த சப்ஜெக்டில் மார்க் எடுக்கல, அவங்க என்ன நினைப்பாங்களா, நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் என்ன நினைப்பாங்களா, சித்தப்பா மாமா நினைப்பாங்களா, அதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன பண்ண பிடிச்சிருக்கு, இல்லை ஓகே உங்களை இம்ப்ரூவ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களால் படிக்க முடியுமா, படிங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட மனநிலையை உருவாக்கி வச்சுக்கணும். ஸோ அதர் பீப்புள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்மளை வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் மற்றவங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது மாதிரி அவங்களும் உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட எண்ணங்கள் உங்களை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதுங்க. எப்போவுமே அடுத்தவர்களோட எண்ணங்கள் வந்து நம்மளை ஸ்டாப் பண்ணாது. until unless you allow them inside in your mind அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு மனசுக்குள்ளே அவங்கள அலோவ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் பிரச்சனையே. ஆனால் அலோவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது எதுக்கு உங்களை கஷ்டப்படுத்த போகுது. அதனால் யாரோட தாட்ஸ்க்கும் யாரோட ஒரு வளையத்துக்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடாதீங்க. ஸோ அடுத்த ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தோன்னா, டேக் த ரைட் அமௌண்ட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம தோத்துட்டோன்னாவே அது என்னோட காரணம் கிடையாது, ஐயோ அது அவன் தான் காரணம், அந்த ரெஃப்ரி தப்பாக சொல்லிட்டான், இல்லை டீச்சர் சரியாக திருத்தலை, அன்னைக்கு மழை வந்துருச்சு, எனக்கு காய்ச்சல் ஆயிடுச்சு, இது எப்படின்னே தெரில, நான் ஏன் இவ்வளோ மார்க் எடுத்துன்னு தெரியலை அப்படின்ற மாதிரி நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி வந்து நம்ம அதை வந்து சரி பண்ண ஆசைப்படுவோம் பார்த்தீங்களா. ஸோ எப்போ பார்த்தாலும் நம்ம ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, ரெகக்னைஸ் when other external factors have affected your success.
ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னால் ஈஸியாக மாற்றிட முடியும். ஆனால் நீங்கள் உங்களை அப்படியே சமாதானப்படுத்திக்கிட்டு எதையுமே நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்தீங்க வச்சுங்களேன், உங்களுக்குள்ளே அது பிரச்சனைகள், உங்கள் மனசில் உங்களுக்கு ஒரு தடைக்கல் இருக்குன்னா அதை நீங்கள் மாற்றவே முடியாது. ஸோ எப்போவுமே நீங்கள் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த ஃபேக்டர்ஸ் ஓவர் விச் யூ ஹேவ் கண்ட்ரோல். டோன்ட் பி டெம்ப்டட் டு ஹைட் பிஹைண்ட் எக்ஸ்கியூஸ். கடமை, அதாவது கடைசியில் கடமையை செஞ்சு ஒரு பக்காவாக வெற்றி பெறக்கூடியவன் காரணங்கள் சொல்லவே மாட்டான். காரணங்கள் சொல்கிறவனால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணங்கள் சொல்லலாம், காரணங்கள் ரியல் ரீசன்ஸ், ரியலாக உங்களுக்கு என்ன நடக்க முடியும், எதெல்லாம் மாற்ற முடியாதோ அதை நீங்கள் சொல்லலாம். ஆனால் எதெல்லாம் மாற்ற முடியுமோ அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் காரணங்கள் சொல்லக்கூடாதுங்க. நீங்கள் மாற்றலாம், ட்ரை பண்ணலாம், நம்ம முயற்சி பண்ணலாம், வெற்றியும் பெறலாம்ன்றதில் எந்த ஒரு டவுட்டுமே போடாதீங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா யூஸ் ஃபெயிலியர் அஸ் அ வேஸ் டு இம்ப்ரூவ்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஃபெயிலியர் அஸ் அ லெசன் எடுத்துக்கிறது தான். ஸோ அந்த ஃபெயிலியர்னால ஐயோ எல்லாம் போச்சு, என் வாழ்க்கையே போச்சு, எல்லாம் முடிஞ்சது, ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றதோட நினைக்காம அதை விட்டுட்டு நம்ம எப்படி நினைக்கணும்னா, ஓகே இதுலேருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இதுலேருந்து இந்த தோல்வியிலேருந்து நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எந்த மாதிரி முயற்சிகளை நம்ம கையாண்டுருக்கலாம், இது ஏன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை, இதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கலாம், இதை எப்படி கொண்டு போகலாம், இதை எப்படி மாற்றி நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம திங்கிங் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி மாற்றும் பொழுது ஈஸியாக நம்மளை நம்ம எடுத்து அந்த தோல்வி என்ற பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். ஸோ அப்படி வரும்பொழுது நம்மளுக்கு வெற்றி பாதை நல்லா தெளிவாக ஆரம்பிக்கும். ஸோ வின்னிங் அண்ட் லூசிங் வித் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்போ குழந்தைகள் சொல்லுவாங்க, நீ எப்பவுமே ஜெயிக்கணும்டா, பிகிலே கப்பு முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லித்தராமல் நம்ம எப்படி சொல்லித்தரணும்னா, வெற்றியும் தோல்வியும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கம், வெற்றியும் தோல்வியும் எப்பயுமே வாழ்க்கையில் நம்மளுக்கு அங்கம்னு நம்ம சொல்லித்தரணும். அது மாதிரி அவங்க லூஸ் பண்ணுறாங்க, அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஓகே, யூ கேன் டூ இட், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் வின், நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கெட் இட், ஸோ இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை அவங்க மனசில் உருவாக்கணும். ஸோ குழந்தை பருவத்திலும் உருவாக்கணும். நம்ம ஊரில் நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நீ ஜெயிச்சே ஆகும், நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நீ அந்த இதில் நல்லா ஸ்டார் பிளேயராக இருக்கணும், நீ அப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெற்றி பாதையை மட்டுமே காமிச்சனால நம்மளுக்கு தோல்வி பாதை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த தோல்வியை நம்ம அடையும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் அங்கே நிறைய அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்றதில் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயும் அதை சொல்லி பாருங்கள். ஸோ வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் நான் முயன்று கொண்டே இருப்பேன், எந்த ஒரு தோல்வி வந்தாலும் தோல்வியிலேருந்து நான் லெசன் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நான் டீவியேட் பண்ணி என்னோடய வாழ்க்கையில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணி, ஸோ அந்த தோல்வியிலேருந்து கற்றுக்கிட்டு லெசனை வச்சு நான் ஒரு வெற்றி அடைவேன் அப்படின்றத நீங்கள் உருவாக்கணும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் உங்கள் மனசில் நீங்கள் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்தாங்க இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம சமமாக மதிக்கும் பொழுது அந்த தோல்வின்றது ஒரு பெருசே தெரியாது. ஸோ எத்தனை தோல்விகள் வந்தாலும், எத்தனை சறுக்கல்கள் இருந்தாலும் நம்ம அதில் லெசன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம திருப்பி மீண்டெழுந்து நம்ம ஓடும் பொழுது நம்மளுக்கு அந்த பாதை வெற்றி பாதையாக கண்டிப்பாக அமையும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த தோல்விகளெல்லாம் கலைந்து இந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி, ஸோ அந்த டைமிங்கில் நீங்கள் எப்பப்போலாம் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டைமிங்களெல்லாம் நீங்கள் இந்த 5 பாயிண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்து உங்கள் மனசை கரெக்டாக மாற்றி அதிலேருந்து லேர்ன் பண்ணி ஃபெயிலியர்ஸை நீங்கள் எடுத்து வச்சு, ஸோ நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். ஈஸியாக சொல்லிட்டப்பா எப்படிப்பா பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நீங்கள் இந்த பாட்காஸ்ட் லிசன் பண்ண ஆரம்பிக்கப்பயே நீங்கள் இந்த லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் சொல்லுவாங்களே அது மாதிரி ஆகிட்டீங்க. உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு பாதையை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சூப்பராக சந்தோஷமாக அமையன்றதில் சந்தேகமே கிடையாது நண்பி. ஸோ அடுத்த எபிசோடில் ஒரு அழகான ஒரு டாப்பிக்கோட, ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, இது உங்களோட நம்பிக்கை. ஜே கே நண்பா, நன்பி.